So tonight I'm going to speak about building bridges, not walls. சுவர்களை அல்ல பாலங்களை கட்டுங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். திருப்பாடல்கள் 133:1 சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது. How can we pray to break Satan's walls? சாத்தானின் சுவர்களை உடைக்க நாம் எவ்வாறு செபிக்க முடியும்? Prayer is a powerful weapon. செபம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். First we have to pray for us, for ourselves. முதலிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்காக தான் நாம் செபிக்க வேண்டும். என்னிடத்திலே மற்றவர்கள் என்ன குறை காண்கிறார்களோ அதை அவர்கள் காணாதபடி என் வாழ்வை நீர் மாற்றும், என் வார்த்தையை மாற்றும். முதல் எங்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். When we pray in faith, God breaks every wall that Satan builds. நாம் நம்பிக்கையோடு செபிக்க ஆரம்பிப்போம் என்றால் சாத்தான் கட்டுகிற சுவர்களை எல்லாம் கடவுள் உடைக்க ஆரம்பிப்பார். Your prayer will break the walls of anger. எங்களுடைய செபம் பார்த்துக்கின்றால் கோபம் என்கிற அந்த சுவரை உடைக்கும். Walls of division, பிரிவினை உண்டாக்குகிற சுவரை உடைக்கும். Pray with faith in God's power. கடவுளுடைய வல்லமையோடு விசுவாசத்திலே ஜெபிக்க வேண்டும். Trust that no walls is too strong for God's to break. நானும் நீங்கள் நம்ப வேண்டும், கடவுளால் உடைப்பதற்கு எந்த விதமான கடவுளால் முடியாத உடைக்க முடியாத எந்த பலமான சுவர்களும் இல்லை என்பதை முதல் நாங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. என்றால் கடவுளால் தான் எந்த சுவரையும் உடைக்க முடியும். Pray against every plan of Satan over your family. சாத்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக சாத்தான் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறானோ அதை எதிர்த்து நீங்கள் செபிக்க வேண்டும்.